உங்களுக்கு ஏயும் பியும் தாக்கி எக்ஸ் ஒய் செட் என்னும் தாக்கத்தை கருதுகன்னு சொல்லி இத்தாக்கத்தின் வீதத்தை பின்வருமாறு சமன்பாட்டின் மூலம் எடுத்துரைக்கலாம். அப்ப வளமைய போல வீத விதி வந்து கே ஏ எம்மாம் அடுக்கண்டும் பி எண்ணாம் அடுக்கண்டும் குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த பௌதிக நில குறிப்பிடையில அவை நான் எழுது இத்தாக்கம் தொடர்பான பரிசோதனை முறை தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. இப்ப வீதம் கியூ சார்பில் தரப்பட்டிருக்கு. சரியான ஒரு கியூ சார்பில் வீதம் தரப்பட்டிருக்கு. இப்ப என்னென்றால் இந்த கியூ வந்து ஒரு பெருமானத்தோட வரப்போற இன்னொரு எண் பெருமானம். இந்த எண் பெருமானத்துக்கு ஒரு அலகும் அதுக்கு ஒரு வேல்யூவும் இருக்க போகுது. அதையும் முன்னுக்கு இருக்கிற பெருமானத்தை பெருக்கத்தான் உண்மையான தாக்கம் வீதம் பெறும். நாங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இங்கு கியூ என்பது அலகுகளை உள்ளடக்கிய ஒரு மாறி. ஏயின் சரிவு 2.2 டெசிமீட்டர் -3 ஆகும். பியின் சரிவு 3.26 டெசிமீட்டர் இருக்கும் போது தாக்கத்தின் வீதத்தினை துணிந்து அதனை கியூ சார்பில் எடுத்துரைக்கிறேன்னு சொல்லி இந்த கேள்வியில முதல் 2 கேள்வி வந்து மறைஞ்சிருக்கு. சரியா? இந்த தரப்பட்ட இந்த சரிவுகள் அங்கச்சி பாத்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே அட்டவணையில இல்லாத சரிவுகள் 2.2 3.26. ஏன் அந்த அட்டவணையில 3 பரிசோதனை தரவு தந்திருக்கு? அது வந்து இந்த எம்மையும் எண்ணையும் துணிவதற்காக. அது ரெண்டையும் நாங்கள் அது வந்து மறைஞ்சிட்டு அந்த கேள்வி வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அந்த கேள்விக்கு விடை எடுத்தால்தான் மற்ற கேள்வியை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். அப்ப நாங்கள் வளமையை போல இந்த கேள்வி அணுகலாம். வீதம் தந்திருக்கு 1.00 கியூ 1.00 தர கியூ. இது முதலாவது பரிசோதனையின் தாக்க வீதம். அதுல ஏ இந்த சரிவு 1.1 தர 10/3 അതിന്റെ എമ്മാം അടുത്ത് ബിന്റെ 10/3 ബിന്റെ சரிவு 1.2 தர 10/3 അതിന്റെ എണ്ണാം അടുത്ത്. ഇത് முதலாவது சமன்பாடு நீங்க அடையாளப்படுத்த. அடுத்தது 107 சரியா 107 தர கியூ 107.9 தர கியூ. இது சமன் ஏ இந்த சரிவு 3.29 தர 10/3 பி இந்த சரிவு 2.42 தர 10/3 தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் 2வது சமன்பாடாக அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். 3வது சமன்பாடுல 27.15 தர கியூ. இது சமன் கே 3.32 தர 10/3 எம். இங்க 1.19 தர 10/3 என்பது 3வது சமன்பாடு. சரியா? இங்கே கியூ என்பது அலகுகளை உள்ளடக்கிய ஒரு மாறிலி என்று சொல்லியிருக்கோம். அப்ப இப்ப உங்களோட பிரச்சனை சில நேரத்தில் என்னவாக இருக்கலாம்னு சொன்னால் இந்த 3.29 தர 10/3 3.32 தர 10/3 எம்மாமுக்கு வெட்டுப்படுமா இல்லைன்றது சில இதுல கூட பிரச்சனையாக இருக்கலாம். பரிசோதனையில் எடுக்கப்பட்ட வேல்யூ என்ற முறையில சில நேரத்தில் அன்னளவாக ஒன்று கொண்டு இருக்கு சமனாக இருக்கின்ற எடுக்க வேண்டி வரும். இது 1.2 இது 1.19 இது ரெண்டுமே என்ன செய்யும் பரிசோதனையில வெட்டுப்படக்கூடியதாக இருக்கணும். எங்களுக்கு இங்க தரப்பட்டது 3 பரிசோதனைகள். ஆகவே எம்முக்கும் எண்ணுக்கும் நீங்கள் தீர்வு காணணும் என்று சொன்னால் இந்த வேல்யூகளை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாது எங்களால் சாதாரணமாக இந்த கேள்வியை அணுக முடியாது. அப்ப நாங்கள் இதன் கீழ் இது என்பதை 1 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். நீங்க சுருக்கி பார்த்தா நியாயப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். சுருக்கி பார்ப்போம். சரியா? அப்ப முதலாவது பரிசோதனையும் 3வது பரிசோதனையும் கருத்துல கொண்டால் எம்முக்கான தீர்வு எங்களால் காண முடியும். முதலாவது பரிசோதனையிலே 1.2 தர 10/3 1.19 தர 10/3. அப்ப இதுல 27.15. இப்ப 3வது பரிசோதனையை வளமையை போல நான் முதலாவது பரிசோதனையால் பிரித்தவன் சொன்னால் எங்களுக்கு கியூவும் வெட்டுப்படும் 27.15 மட்டும் தேரும். இது ஒன்றுதான், அதன் வீதம் ஒன்றுதான். தேரும் கே வெட்டுப்படும். இதை நான் இப்ப வச்சிருக்கிறேன் உங்களுக்கு நியாயப்படுத்துறதுக்காண்டி.
3.32 தர 10 செய்ய 3 அதன் கீழ் 1.1 தர 10 செய்ய 3 முழுவதன் எம்மாம் அடுக்கு வேற 1.19 தர 10 செய்ய 3 கீழ் 1.20 தர 10 செய்ய 3 எண்ணாம் அடுக்கு சரி 10 எல்லாம் வெட்டுப்படும் இப்ப நீங்க இந்த சுருக்கி இந்த வேல்யூவை பாத்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்று எடுக்கலாம் சரி அப்படி எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படித்தான் அதை எடுக்கவோ இல்லைன்னு சொன்னால் சாத்தியப்படாது 1. வேற பரிசோதனை தரவுகளும் காணாது 9 கீழ் 1.2 அப்ப 0.99 என்று வரும் அப்ப இதை பெருங்க 0.99 முழுவதும் என்ன இருக்கு அப்ப இதை நாங்கள் என்ன எடுக்கலாம் அண்ணளவா 1 எடுக்கலாம் அவங்களுக்கு 27.15 சமன் 3.32 கீழ் 1.1 இது 3.01 எம்மாம் இருக்கு அப்ப இதையும் நாங்கள் என்ன எடுக்கலாம் அண்ணளவாக இப்படி எடுத்துக்கொள்ளலாம் ஆனா நாங்கள் மடக்கையை பாவிக்க போறதால இதை இப்படி வச்சிருக்கோம் 27.15 தான் இது வந்து 1 என்னாம இருக்கு 1 என்னாம இருக்கு என்ன அப்படியே 1 தான் சரி அதை 1க்கு எத்தனையாம் அடுக்கு போட்டாலும் 1 தான் வரப்பு அப்ப என்ன நாங்கள் வெட்டுப்படுதுன்னு சொல்லிக் கொள்ளலாம் இல்லை நீ இல்ல சமன் தான் அப்ப 27.15 சமன் 3.01 இதை நீங்கள் அண்ணளவாக்கம் செய்து 3 இது 27 எடுத்தால் 3 கணம் என்று போடலாம் நாங்கள் தான் இப்ப என்ன செய்யறோம் மடக்கையை பாவிக்கிறோம் சொன்னால் எம் லோக் 3.01 சமன் லோக் 27.15 அவன் எம்முக்கான தீர்வை நாங்கள் இப்படி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் மடக்க உங்களோட கையில இருக்காலும் நீங்க மடக்கையால சுருக்கி பாருங்க 27.15 அதுக்கு மடக்க வந்து நான் அப்படியே நேரடியா கால்குலேட்டர்ல அடிக்கிறாள் அப்படியே அடிக்கிறாள் நீங்க 27க்கு மடக்க பார்க்கல அது 2.715 தான் பார்ப்பீங்க உங்களுக்கு 1.4337 அப்ப எம்முக்கான தீர்வு 3.01 3.01க்கு பெருமானம் வந்து 0.4785 1.4337 0.4785 பிரிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எம்முக்கு வந்து 2.99 ஒரு பெருமானம் இருக்கு இதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் 3 எடுக்கலாம் சரி அப்ப எம்முக்கா ஆனா வரிசை வந்து 3 இதுல நீங்கள் ஏன் அப்படி செய்யணும் என்று எதிர்பார்த்தீங்க உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்து நான் எடுத்த முடிவு உங்களால் எடுக்கலாம இருந்தது இல்ல பயத்தில தண்டையில சமனா இல்லைன்னு சொல்லி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்த நீங்களோ நீங்கள் இது ரெண்டும் சமன் எடுத்தீங்க ஓ அப்ப எந்த சுருக்க பிரச்சனை வந்து இதுலயா அப்ப இதுலயாண்டா உங்களுக்கு அந்த மடக்க பிரச்சனைய கவனிச்சிருக்கீங்கன்னா சரி இது 27.15 இது 3.01 அவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு அப்ப இங்கால மடக்கையால எடுத்தா உங்களுக்கு சுவாம ஏண்டா ஒரு 2 4 9 16 இந்த மாதிரி இருந்தா நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வரிசையை கொண்டு வரலாம் இது தசத்துல எல்லாம் இருக்கு அப்ப நாங்கள் லொக்கால 2 பக்கம் பெருக்கினோம்னு சொன்னால் லொக் 3.01 வேல்யூ அதை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்தா எம் தர லொக் 3.01 இந்த பக்கம் லொக் 27.15 லொக் 27.15க்கு மடக்க பிரமாணம் பார்க்கலாது அப்ப நீங்க 1 போட்டு 2.715க்கு மடக்க பார்த்தா உங்களுக்கு 43.37 வேணும் இதுக்கு லொக் 3க்கு பாத்தீங்கன்னா 47.85 ரெண்டையும் சுருக்க 2.995 ஒரு வேல்யூ கிடைக்கும் சரியா சரி இது எத்தனை வந்து உங்களுக்கு அப்ப நான் சுருக்கி எடுக்கல சார் மற்ற தங்கச்சியும் எடுக்கலையோ அது 3 இப்ப ஓகே தானே உங்களுக்கு இந்த மடக்கையில கிளியர் இல்லாம இருக்கிறீங்களோ நீங்கள் இப்போ ஓகே தானே இந்த வரிய பாருங்க இது இந்த இடத்துல நீங்கள் வந்து முதல் சில இடத்துல இப்படித்தான் படிச்சிருப்பீங்களே முந்தி நாங்களும் அப்படித்தான் படிப்பிக்கிறது என்னன்னா மடக்கைய பிள்ளைகளுக்கு இதுல நாங்களும் அறிமுகப்படுத்தல அப்ப அநேகமா பரிசோதனை வேல்யூக்கள் கேள்வியில திட்டம் முடியல அங்கால இப்ப 2 எம்மா மடக்கண்டு வருது என்றால் இங்க
ஒரு 4 அல்லது 9 அல்லது ஏதாவது அந்த உதண்டக்கூடிய மாதிரி அடிகள் சமனா எடுக்கக்கூடிய மாதிரி 9 இல்ல 16 8 இப்படி வரக்கூடிய மாதிரி ஒரு பெருமானம் பெறும். அது கிட்டத்தட்ட ஷாப்பா இல்லது இப்படி ஏதாவது சுருக்கி எடுக்க அப்படி ஒரு கூட வந்து இதுல வச்சு நாங்கள் அதை சொல்லிக் கொடுப்போம். ஆனா இப்ப மடக்கைய வந்து அதுல வந்து அப்ளை பண்றேன். மடக்கையை அப்ளை பண்ணி ஏனண்டா இப்ப இருக்கிற கிராஃப்ல தான் அந்த லொக் ஆருக்கும் லொக் சிக்குமான வரைய சொல்லியிருக்காங்க. நீங்க முந்தி படிச்சது வந்து ஆருக்கும் சிக்குமான வரைவு. அது நீங்க படிச்ச நீங்கள் என்ன செய்யும்? பூச்சிய வரிசை தாக்கம்னு சொன்னால் ஆர் வந்து ஒரு மாறிலியா இருக்கும் கேக்கு சாப்பிடணும்னு சொல்லி முதலாம் பரிசு தாக்கம்னா உற்பத்தி கூட சென்ற நேரோட எம்எக்ஸ். 2ஆம் பரிசு தாக்கம்னு சொன்னால் படித்திறன் அதிகரிக்கிற வலை. அப்ப இப்ப இருக்கிற சில 2017 அப்டேட்ல தான் அந்த லொக் ஆருக்கும் லொக் சிக்குமான வரைவு வந்து உண்மையா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அவங்க இனி கட்டாயம் என்ன செய்வாங்க, இப்படி பிரச்சனையான கேள்வியும் உங்களுக்கு என்ன செய்யலாம் தரலாம். கட்டாயம் தரவுகள் வெட்டுப்படக்கூடிய மாதிரி இருக்கணும் தேடி கொடுக்க வேணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த பக்கத்துக்குள்ளால திருப்பி கொண்டு போனாலும் கடைசியாக அவர் மடக்கே போடுவார். மடக்கே போட்டால் இங்க வந்து எம்முக்கான தீர்வு 2.996 வருது. அப்ப இது உங்களுக்கு தெரியும் வரிசை என்பது என்ன, பூஜ்ஜிய தொடக்கம் அநேகமா 3 அல்லது 4க்குள்ள வருஷம் முடிஞ்சு முழுவன் வருமானமாக இருக்கு. அப்ப 2.996 நீங்க 3 எடுக்கிறது ஒரு நியாயமானது தானே. ஆனா 27.15 3.01 இதையும் 3 கனமண்டு எடுத்தால் இது சாத்தியப்படும் என்று யோசிக்கிறதுக்கும் இந்த இடத்தை வச்சு செய்யறதுக்கு முடியல ஒரு நியாயப்பாடு இருக்கு. இதுல நாங்கள் எடுக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப இதே மாதிரி நீங்க என்ன செய்யலாம், இந்த 2 பரிசோதனை கருத்துல கொள்ளலாம். இந்த 2 பரிசோதனை 2வது பரிசோதனை 3வது பரிசோதனை நீங்கள் கருத்துல கொள்ளலாம். உங்களுக்கு இப்ப எம்முக்கு ஒரு தீர்வு வருது. எம் வந்து 3. அதே போல 3வது பரிசோதனையும் 4வது பரிசோதனை 2வது பரிசோதனை 3வது பரிசோதனையை கருத்துல கொண்டீங்கன்னு சொன்னால் இன்னுக்கும் தீர்வு வரும். அப்பதான் 2வது பெருமானம் பெரிய பெருமானமா இருக்கிறதால 2வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால பிரிக்கிறேன். 3வது சமன்பாட்டால பிரிக்கிறேன். 12வது பின்னங்கள்ல வந்தா எங்களுக்கு விடைகள் வந்து என்ன செய்யுது, இதுல வேற 1/3 அப்படின்னு வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து குழப்பம். அப்ப நாங்க அதை பார்த்தே சுருக்கிட்டோம்னா எங்களுக்கு முழுவட்டில வந்து விகிதம் இருக்கு. எங்களுக்கு இப்ப கியூவும் வெட்டுப்படும் 107.9 107.9 27.15 சமன் கேயும் வெட்டுப்படும். இப்ப 3.29 3.29 கீழ் 3.32 இப்ப நீங்க எம்முக்கு தீர்வு கண்டுட்டீங்க. அப்ப இதுல கட்டாயம் இந்த பெருமானம் சமனாயிருந்து வெட்டுப்படணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆனா கேள்வி எடுத்தவற்ற நோக்கம் அது அப்படியே தான் இருக்கும். இது 2.3.29 இது 3.32 அப்ப 1 வருமெண்டா நினைப்பு இருக்கும். இப்ப நீங்கள் இவருடைய வரிசை ஆணைகளை இவற்றை வரிசை தெரியும் என்றால் இது கட்டாயம் சமனாயிருக்கணும் இந்த 2 இதால் எடுக்கணும் இல்லை. இதுல 3ல எந்த 2ஐயும் பிடிச்சி நீங்கள் இப்ப என்ன செய்யலாம் சொல்லுவாங்க, இந்த எண்ணுக்கு தீர்வு எடுக்கலாமா. அப்ப நீங்க அதே மாதிரி ஞாபகத்துல வச்சிருக்கோம். அப்ப இதுல வந்து 1 தான் கடைசியா வரப்போகுது. இதுல 2.42 தர 10/3 1.19 தர 10/3 என்ன 107.9 27.15 பிரித்தீங்கன்னு சொன்னால் 3.974 பேர். சரியா? 3.974 பேர். இங்க இதையும் சுருக்கல. இப்ப பரிசோதனை வால்யூன்னா நிச்சயமா அப்படித்தானே வரப்போகுது. பரிசோதனை வால்யூ நாங்கள் சந்தோஷமா சுருக்கக்கூடிய மாதிரி வராது. இது வந்து 0.99 அப்ப இதை நாங்கள் என்ன சொல்லலாம், 3 சொல்லலாம், 1 சொல்லலாம். அது 1 இந்த பெருமானம் என்றாலும் 1 எடுக்கலாம். ஒருவேளை வேற பெருமானம் வந்தா அதுல கியூப் தானே.
அப்ப அது உங்களுக்கு தெரியாத கணியம் இல்லை, ஏதோ தெரிஞ்ச கணியமா தான் இருக்கும். அப்ப இதனால உண்டாண்டு எடுத்து நீக்க போறேன். இனி நீங்க இதுல வச்சு செய்யலாம். அப்ப 2.42 1.19 பிரிக்க உங்களுக்கு 2.033 எண்ணாம இருக்குது. இப்ப இதை நீங்கள் இந்த இடத்துல வச்சு 2 எண்ணாம அடுக்கு இத 4 எடுத்து எண்ணுக்கு 2 தீர்வு கொடுக்கிறது வழக்கமான ஒரு முறை. இதை நீங்க அன்னளவாக 4 சொல்லலாம், இது அன்னளவாக 2 எண்ணாம அடுக்குன்னு சொல்லலாம். ஆகவே 2 2ஆம் அடுக்கு 2 எண்ணாம அடுக்கு n = 2 சுட்டி விதியை நீங்க அப்ளை பண்ணி எடுப்பீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இப்ப இதுல 3.974 இருக்கு, இதுல 2.033 இருக்கு. இந்த எண்ணுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எண்ணுக்குரிய வேல்யூல வச்சு செய்யணும். முன்னுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதை விட கடைசியா எண்ணுக்கு வர்ற ஒரு பெருமானம் இருக்குதானே, அந்த பெருமானத்தை நாங்கள் அன்னளவாக செய்ய முயற்சிக்கிறோம். அப்ப அது செய்ய வேணும் என்று சொன்னால் நாங்கள் மடக்கைத்தான் பார்க்கிறோம். 3.974 2 பக்கம் நாங்கள் லொக் எடுத்தோம்ல எண் வேற லொக் 2.033 சமம் ஏனென்று விளங்கும் தானே தங்கச்சி. இது உங்களுக்கு லொக் 10 x சமன் x தர லொக் 10 10 எழுதி இருக்கிறீங்களே, அந்த இதுதான் இங்கே பயன்படுத்தப்படுது. 2 பக்கம் லொக் எடுக்க இது முன்னுக்கு பெருக்க போகும். இது சமன் இவருக்கு லொக் 3.974 வடக்கு எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தாசத்தை கருதுனா அதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் என்னன்னு வரப்போ சொல்லுங்க. 10 தான் பெறப்போகுது. ஆனா அந்த 2ல ஒரு நியாயப்பாடு இருக்கு. எண்ணுக்குரிய நேரடி பெருமானத்துக்கு ஒரு நியாயம். எண் லொக் 3.972 லொக் 3.972 அதுக்கு 0.5990 வருது. அதே மாதிரி லொக் 2.033 இதுக்கு 0.308 வருது. அப்ப நீங்கள் 0.599 0.308 பிரிக்க 1.94 வருது. அவ எண்ணுக்கு சாத்தியமான பெருமானம் 1 0 10. இதுல 1.944 அப்ப என்ன நீங்க என்ன அன்னளவாக செய்யலாம், 10 அன்னளவாக செய்யலாம். அப்ப இந்த இடத்துல நீங்கள் இதை 2 சொல்றது பொருத்தப்பாடுடையது. இங்க வச்சு நீங்கள் அன்னளவாக்கம் செய்யல என்னன்னா அது நியாயப்பாடு குறைவு. எண்ணுக்கு தானே தீர்வு வேணும். அப்ப எண்ணுக்குரிய பெருமானத்தை தானே நாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும். அந்த நியாயப்பாட்டுக்காகத்தான் நாங்களுக்கு மடக்கியால என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த தீர்வை கொண்டு வாங்க. உங்களுக்கு இதுல எண் 2 பேர போகுது. எம்முக்கு 3 எண்ணுக்கு 2. சரியா? இது வாங்க. சரி சார். ஓகே. அப்ப இதுல கியூ சார்பில் எடுத்துரைக்கன்னு சொல்லிருக்கு. அப்ப இப்ப இனித்தான் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கேட்ட கேள்விக்கு உடைக்கு வரலாம். அப்ப முதல்ல எம்முக்கும் எண்ணுக்கும் தீர்வு கண்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதுல ஒரு சமன்பாட்டையும் இனி தந்த இன்னொரு சமன்பாட்டையும் பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கியூவுக்கான தீர்வை காணலாம். கியூ சார்பில் காணலாம். அவர்கள் சொல்ற அடுத்த சந்தர்ப்பம் என்ன, காக்க விதம் ஆர் தெரியாது. கே அது வெப்பநிலையில மாத்திரம் தங்கி இருக்கிற ஒரு மாறி. இப்ப ஏயினுடைய செறிவு 2.20 தர 10⁻³ டெசிமீட்டர் -3 அப்ப எம் இப்ப 3. பியினுடைய செறிவு 3.26 தர 10⁻³ என்றும் தந்திருக்கு. அப்ப எண் 10. இது 4வது சமம். சரி, இப்ப உங்களுக்கு இவரோ தெரியும், இதுவும் தெரியும். இனி சுருக்கல்ல இருக்கிற இஷ்யூ மட்டும்தான் உங்களுக்கு இஷ்யூவா இருக்கு, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இருக்கு. அப்ப இதுல ஏதாவது ஒரு சமன்பாடு, நான் முதலாவது சமன்பாடு யாருக்கு 1.Q
இதுல எம்முக்கு பதிலா 3, இது எண்ணுக்கு பதிலா 3 போட்டீங்கன்னு சொன்னால் அங்கால சுருக்கல் இஷ்யூ மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. மற்றபடி ஒரு சிக்கலும் வராது. இப்ப நீங்கள் 4வது சமன்பாட்டை 1வது சமன்பாட்டால பிரிச்சீங்கன்னு சொன்னால் 6 கீழ் 1.00 கியூ இந்த கேயும் இந்த கேயும் விட்டுப்படும். இது 2.2 கீழ் 1.1 முழுவதன் கனம் வேற 3.26 கீழ் 1.20 முழுவதன் ஸ்கொயர். அப்ப இதுக்கும் உங்களுக்கு வேல்யூ எடுக்க தெரியும், இதுக்கும் வேல்யூ எடுக்க தெரியும். கனம் மூலம் காணலாம், வர்க்க மூலம் கனம் காணலாம், வர்க்கம் காணலாம். இதால குறுக்கு பெருக்கம் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். சரியா? இதுலயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கோ? இல்ல சார். அப்ப அடுத்த கேள்வி 20 செய்யணும். இல்ல சார். 20 முடிச்சிட்டீங்களா? இல்ல சார். எங்க சொல்றது? முடிச்சோம். சரி, அப்ப அடுத்த கேள்வி 21ல அந்த கடைசி கேள்வி. 21ல கடைசியா? 3வது கேள்வி. சரி, அப்படின்னா எனக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த விடிய எனக்கு தர வேணும். சரி, ஓகே, நான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த தொடர்படுத்து காட்டுறேன். ரிசோர்ஸ் புக் வாசிச்சீங்களா? தாக்க இயக்கவியல் ரிசோர்ஸ் புக் பார்த்தீங்களா? அதுல இதே மாதிரி நிறைய கேள்வி இருக்கு, பாத்தீங்களா? ஒன்றுக்கு ஒன்று தொடர்படுத்துற கேள்வி. 21ல உங்களுக்கு சொல்லி இருக்குது ஏயும் பியும் சியும் தாக்கி ஒரு விளைவு வருதுன்னு சொல்லி. சரியா? ஏயும் பியும் சியும் தாக்கி ஒரு விளைவு வருது. தாக்கத்தின் வீதம் ஏபிசி ஆகிய செறிவுடன் தொடர்படுத்தும் ஒரு கணித கோவை எழுதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்திருக்கிறீர்கள். ஏபிசி ஆகிய தாக்கிகள் ஒவ்வொன்றுக்கு உரிய வரிசையை கணிக்கும். இப்ப நீங்க எனக்கு இப்ப R சமன் K, A இந்த X, B இந்த Y, C இந்த Z. Xக்கு என்ன வேல்யூ வந்தது, Yக்கு என்ன வந்தது, Zக்கு என்ன வந்தது சொல்லுவாங்க. லங்கேல 1 2 சரி, ஓகே. அப்ப X Y Z, Xக்கு 1, Yக்கு 1, Zக்கு 2. அப்ப ஏபிசி ஆகியன குறித்து பெறப்பட்ட வரிசையை பயன்படுத்தி தாக்க வீதத்துக்கான ஒரு கோவை எழுதுகன்னு சொன்னால் இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா சரி. ஏபி ஆகிய இனங்கள் ஒவ்வொன்றினதும் சரிவுகள் மாறாமல் பேணிக்கொண்டு சியின் சரிவை மும்மடமாக்கும் போது மேற்குறித்த தாக்க வீதம் அதன் தொடக்க பெருமானத்தில் எங்கனம் மாறும் என்று கேட்டு. சரி, இப்ப ஏன்றதும் பின்றதும் சரிவுகளை மாறாம வச்சுக்கணும். அப்ப நீங்கள் ஏதாவது ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி சியின் சரிவை 3 மடங்கு போட்டு என்ன செய்வீங்கள், அதுவும் கணிச்சிருப்பீங்க. ஓகே, இப்ப அடுத்த 3வது கேள்வி உங்களுக்கு என்னன்னா, மேற்குறிப்பிட்ட தாக்கம் பின்வரும் எளிய படிமுறைகளுக்கு கூட நடைபெறுகிறது. பொறிமுறை தரப்பட்டிருக்கு, தாக்கத்திற்கான பொறிமுறை தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு பல்வடி தாக்கம் என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். தாக்கத்திற்கான பொறிமுறை இதுல ஏயும் சியும் தாக்கி எக்ஸ் வருகிறது. இது ஒரு ஃபாஸ்ட் விரைவானதும் சமநிலைக்குரியது என்று சொல்லி இருக்கு. சமன்ல மாறலி கேவலம். அதே போல எக்ஸ் சியோட தாக்கி Y உருவாக்குது. இதுவும் ஒரு விரைவான படி, ஈக்குலிபிரியம் சமநிலைக்குரியது. இதனுடைய வீத மாறலி K2. அதே போல வையும் பியும் தாக்கி சட் என்று சொல்லப்படுகிற ஒரு விளைவு வருது. ஒரு ஸ்லோ என்று சொல்லியிருக்கு, மந்தமான படி. உங்களுக்கு சட் என்சி எம்பி விளைவு இப்படிகளில் எது தாக்கத்தின் வீதத்தை தீர்மானிக்கும் என காட்டுகன்னு சொல்லி. அப்ப உங்களுக்கு தெரியும் பல்படி தாக்கத்துல நான் உங்களுக்கு சொன்னால்
இந்த ரிலே இருக்குதானே, ரிலேயில 4 பேர் சேர்ந்து ஓடுற ஒரு நிகழ்வு. அப்ப முதல்ல வந்து என்ன செய்வாங்க சொல்லுங்க, ரிலேயில அவங்க இந்த சாம்பியனா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி என்ன செய்வாங்க, ஓட விட்டுடுவாங்க. பேருந்து 3 பேர் சில நேரத்தில் கொஞ்சம் ஓடக்கூடிய 3 பிடிவாட்டுடும். இந்த 4ஆவதுக்கு ஒன்றும் பெறாது. வாங்க நிக்கிறத திடீரெண்டு அவசரமா பிடிச்சு வாடா ஓடுகண்டு சொல்லி காலில் கையில் விழுந்து அனுப்பி விடுறாரு. 4 பேரால தீர்மானிக்கப்படுற இந்த ரிலே நிகழ்வின் வெற்றி வந்து அந்த படியில முதல் ஓட்டத்துல சாம்பியன்ல இருக்கிற ஒரு ஆளாலையா அல்லது அந்த ஓட்டத்துல கடைசியா பிடிச்சு விட்ட அந்த நபராலையா தீர்மானிக்கப்படும்னா உங்களுக்கு தெரியும் தானே. சாம்பியன் என்னதான் தலைகளான் என்று ஓடிக்கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த கடைசியா வந்தது நடந்துதான் கொண்டே கொடுப்பேன் போச்சுன்னு சொன்னால் அதை சரி சரி. எந்த ஒரு டீம் பேருக்கும் அப்படித்தான். இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு ஃபார்முலா. ஆனா அது யாருமே கடைப்பிடிக்கல. ஒரு ஸ்கூலோ அல்லது ஒரு நிறுவனமோ அங்கே எல்லாமே வந்து இந்த சிலோபஸை வந்து ஒரு நாள் என்ன சீரியல்னு சொன்னால் கவனிக்கிறீங்க. இந்த சிலோபஸை கவனிச்சா எல்லாமே அதிகரிக்கும். இது உண்மை தத்துவம். இப்போ எந்த ஒரு டீம் ஒர்க்லையும் யார் வந்து ஒரு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறாரோ அவரை ஆக்டிவேட் பண்ணினா அந்த டீம் சக்சஸ் ஆகும். ஆனா ஒருத்தரும் அதை செய்கிறீங்கள, பவர்ஃபுல்லான ஆக்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு போறதால என்றைக்குமே அந்த டெக்னிக் வந்து வெற்றி அளிக்கிறது. அப்ப இது ரசாயன தாக்கத்துல ஒத்து போகுது. ஒரு தாக்கம் பல படிகளுக்கு கூட நடக்க எந்த படி மந்தமான படி அப்படின்னு பாக்குறது, அதுதான் இந்த வீதத்தை தீர்மானிக்க போகுது. சரிதான். ஒரு தாக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட படிகளுக்கு கூட நடைபெறும் போது எந்த தாக்கம் ஸ்லோவா நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொடக்ட் வந்து விளைவாகும். அப்ப இங்க என்னதான் ஏயும் சியும் தாக்கி எக்ஸ உருவாக்கினாலும், இங்க எக்ஸும் சியும் தாக்கி வைய உருவாக்கினாலும், இங்க வேலையே நடக்கல என்று சொன்னால் சட்டென்ற ப்ராடக்ட் வராது. அப்ப இதுகள் எல்லாம் தேங்கும். சரி. அப்ப எந்த படி ஸ்லோவா இருக்கு, இந்த படி தான் இப்ப என்ன செய்ய போகுதுன்னா ப்ரொடக்டின் அளவை வந்து தீர்மானிக்க போகுது. ஆகவே இது வீத நிர்ணய படி என்று சொல்றோம். இந்த படி ஏன் இப்படி ஸ்லோவா இருக்குன்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா ஏவர் சக்தி கூட. அப்ப நாங்கள் இந்த படியை வேகமாக்குவதற்கான முயற்சி எடுக்காமல் ஃபாஸ்டா இருக்கிறது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப இது என்கரேஜ் பண்றதால டெம்பரரியான ஒரு விளைவு ஒன்று கிடைச்சு கொண்டிருக்கிறது, வர வேண்டிய ப்ராடக்ட் வந்து கிடைக்காது. சரி. அப்ப முதலாவது கேள்வி கேட்கப்பட்டிருக்கு, அப்படியில் நடைபெறும் தாக்கவியத்துக்கான ஒரு வீத கோவை எழுதுகள் சொல்லி எத்தாக்க வீதத்தை தீர்மானிப்பதை காட்டுகிறோம். அப்ப நீங்க சொல்லணும் சிலோ வையும் வீயும் தாக்கி சற்றுருவாகிற படிதான் தாக்கத்தின் வீதத்தை நிர்ணயிக்கும். ஏனென்று சொன்னா அது மெதுவான படி என்று தரப்பட்டிருக்கு. அப்படியில் நடைபெறும் தாக்கத்தின் வீதத்துக்கான ஒரு வீத கோவை எழுதலாம். நீங்கள் எந்த படி வீத நிர்ணய படி என்று சொன்னீங்களோ அந்த படியில் நடைபெறுகின்ற தாக்கத்துக்கான கோவையை தான் எழுத சொல்லி கேட்டிருக்கு. உங்களை ஒட்டுமொத்தமான தாக்கத்துக்கான வீத கோவை எழுத சொல்லி கேட்டு வீத நிர்ணய படி எது, வீயும் வையும் தாக்கி சட்பாகதான் வீத நிர்ணய படி. அப்ப அதற்குரிய கோவையை தான் எழுத சொல்லி கேட்டு. எல்லாமே முதன்மை தாக்கம் தானே, ஒவ்வொரு படியும் முதன்மை தாக்கம் தானே. ஒரு பலபடி தாக்கம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முதன்மை தாக்கத்தாலே ஆக்கப்பட்டது. அப்ப இந்த தாக்கத்துக்கு வீதம் எழுதினால் ஆர் சமன் கே வையின் ஓராம் அடுக்கண்டு எழுதலாம். ஏன் வையின் ஓராம் அடுக்கண்டு எழுதலாம்? அது ஒரு முதன்மை தாக்கம். உதுக்குள்ள வேண்டிய இன்னொரு படி இல்லை, இது ஒரு படி. பியின் ஓராம் அடுக்கு. சரிதானே. பையின் ஓராம் அடுக்கு, பியின் ஓராம் அடுக்கு. இப்போ பாருங்க, அப்படியில் நடைபெறும் தாக்கத்துக்கான ஒரு வீத கோவையை எழுதுங்க. இதிலிருந்து மேலே B2 உள்ள தாக்கத்தின் வீதத்துக்கான கோவையை ABC ஆகியவற்றின் சார்பில் பெருங்க என்று சொல்லியிருக்கு. அப்ப 2ல நீங்க பெற்ற கோவை இருக்குதானே, அதை வந்து ABC சார்பில் பெற சொல்லி கேட்டிருக்கு. உங்களுக்கு B இருக்கீங்க, ஆனா என்ன இல்லை, வை இல்லை. வை என்பது ஒரு இடநிலை. அப்ப ஒட்டுமொத்த தாக்கத்தில் என்ன இருக்காதுன்னு சொன்னால் வை வந்து இருக்காது. ஒட்டுமொத்த தாக்கத்துல வை இருக்காது. இப்ப நாங்கள் இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னால், நான் நினைக்கிறேன் இது ஏ என்று நினைக்கிறேன், அவங்களோட பிரிண்ட் மிஸ்டேக் போட கிடக்கேன்னு.
புரின் மிஸ்டேக்கா இருக்கு. ஏன்னா தாக்கில செட் இல்ல தானே, விளைவுல தான் செட். அப்ப நாங்கள் இந்த வைக்கு பதிலாகத்தான் இந்த சமநிலை கன்செப்டை வந்து பிரயோகிக்க போறோம். அப்ப நாங்கள் முதலாவது எழுதலாம் K1க்கு ஒரு சமநிலை விதி. முதலாவது படிக்கு K1க்கு சமநிலை தொடர பிரயோஜனம் சொன்னால் விளைவுகள்கிட்ட சரிவு, அதாவது எக்ஸின் கீழ் தாக்கின்ற சரிவு, ஏ சரிவு, சி சரிவு, எக்ஸின் சரிவின் கீழ் ஏ சரிவு, சி சரிவு. இது முதலாவது சமன்பாடு. அதே மாதிரி படி 2க்கும் நாங்கள் சமநிலை விதியை பிரயோகிக்கலாம். K2 சமன் விளைவின்ற சரிவின் கீழ் தாக்கின்ற சரிவு சி. தெரியும். இப்ப உங்களை கேட்டிருக்குது எங்க ஏபிசி ஆகியவற்றின் சார்பில் பெறுகன்னு சொல்லியிருக்கு. ஏபிசி ஆகியவற்றின் சார்பில் பெறுகன்னு சொன்னால் ஏபிசி ஆகியவற்றின் சார்பில் பெறுகன்னு சொன்னால் தாக்கில ஏபிசி வரும். இப்ப உங்களுக்கு y இருக்கு. இந்த y என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த y K2 XC சார்பில் நீங்க பெறலாம். இந்த y K2 XC சார்பில் பெறலாம். y எழுவா மாற்றம் செய்தீங்கன்னு சொன்னால் K2 X into C என்று வரும். இதுலயும் தங்கச்சி என்ன பிரச்சனைன்னு சொன்னால் C வந்துட்டு ஆனா A வரையில. அப்ப நாங்கள் இதுல இருக்கிற அந்த எக்ஸை எக்ஸிடன்ட்ல தானே இந்த எக்ஸை K1 சார்பில் பெறலாம். அப்ப நாங்கள் இந்த எக்ஸை என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸை K1 A இந்த சரிவு C இந்த சரிவு வந்து பெறலாம். தொடர்பு தானே நாங்கள்லாம் எடுக்கணும். என்னென்ன தேவையோ கேட்ட மாதிரி இந்த வைல இருக்கிற கோவையில வையின் சரிவுக்கு பதிலாக எக்ஸ் சரிவுக்கு பதிலாக K1 into A இந்த சரிவு C இந்த சரிவு முழுவதையும் பிரதிக்கலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக பிரதிக்கலாம். சொல்ற விளங்குதாங்க. அப்ப வையின் சரிவு சமன் ஏற்கனவே அங்க ஒரு K2 இருக்கு, இது K1, எக்ஸ் வந்து K1 into A இந்த சரிவு C இந்த சரிவு. அப்ப A இந்த சரிவு C இந்த சரிவு இவ்வளவு வந்து எக்ஸ். ஏற்கனவே அங்க ஒரு C இருக்கு, ஆவே C ஸ்கொயர். இப்ப இந்த வைய கொண்டு போய் இதுல பிரதிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இல்லாம அப்ப K தாக்க வீதமாகும். K தாக்க வீதமாகும். K1 K2 சமநிலை மாறும். இதுல வைக்கு பதிலா என்ன போடுறோம்? K1 K2 A இந்த சரிவு C இந்த சரிவின் வர்க்கம். சரி, இவ்வளவு வைக்கு பதிலா ஒன்று பிரதிக்கலாம். ஏற்கனவே இங்க B இருக்கு, அப்ப B இந்த சரிவின் ஒரு அமர். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? K தாக்க விதமாகுது, வெப்பநிலையில் மாத்திரம் தங்கி இருக்கு. K1 சமநிலை மாறுது, குறித்த தாக்கத்துக்கு குறித்த வெப்பநிலையில மட்டும் தங்கி இருக்கு. K2வும் சமநிலை மாறுது. அப்ப இவ்வளவுத்துக்கும் பதிலாக நாங்கள் இன்னொரு மாறிலியை அறிமுகப்படுத்தலாம். K dash A இந்த சரிவு B இந்த சரிவு C இந்த சரிவு ஸ்கொயர். சரி, இது வந்து இந்த தொடர் வந்து சமநிலை கோவைகளால நாங்கள் பயன்படுத்தோம். அதான் உங்களுக்கு நான் அந்த தாக்க வீதம் வரிசையும் சில முடிவுகளும் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். வரிசை வந்து வீத விதி கோவையில தாக்கிகள் எல்லாம் இருந்தாலும் நாங்கள் என்ன முடிவுகள் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கோம். வீத விதி கோவையில தாக்கிகள் எல்லாம் இருந்தால் ஒரு முடிவு எடுத்து நாங்கள் முதன்மை தாக்கமாக இருக்கலாம் என்று சொல்லி, இன்னொரு முடிவு சொன்னாங்கள் வீத நிர்ணய படியில தாக்கிகள் பங்களிக்கிற ஒரு வல்வடி தாக்கமாக இருந்தாலும் வீத விதி கோவையில தாக்கிகள் எல்லாம் பெறுமன்னு சொல்லி, இன்னொன்று சொன்னாங்கள் வீத நிர்ணய படிக்கு முந்திய விரைவான படியில தாக்கிகள் பங்களிப்பு செய்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை எழுதலாம்னு சொல்லி. அப்ப வீத நிர்ணய படிக்கு முந்திய விரைவான படி, இது வீத நிர்ணய படி, இதுக்கு முந்திய விரைவான படிகள் தாக்கிகள் பங்களிப்பு செய்கிறதால இந்த வீத விதியை நாங்கள் என்ன செய்யறோம்? தாக்கிகள் சார்பில் கொண்டு வரோம். வீத விதி கோவையில் என்ன இருக்கு? A இருக்கு, B இருக்கு, C இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு எடுத்த தொடர்பு விளங்காம இருக்குதாங்க? இல்ல சார். இப்ப கிளியர் ஆயிட்டா? நீங்க என்ன யோசிச்சீங்களா? அப்ப இல்ல சார், அது
ஜெட்னு போட்டிருக்கவும் எனக்கு கொஞ்சம் விலங்கையில அந்த ஏக்கு பதிலா ஜெட்னு போட்டிருக்கவும் அது ஓரளவுக்கு அது உங்களுக்கு பிரிண்ட் மிஸ்டேக் விளங்கி இருக்க தானே வேணும் வேண்டாம் விளைவில சட் இல்ல தானே இதையும் கூட்டி எழுதத்தான் இது விளப்போம் இண்டெக்ஸ் வந்து இண்டெக்ஸை கேன்சல் பண்ணும் இந்த வையை கேன்சல் பண்ணும் அப்ப இதுல ஒரு இருக்கு இதுல ஒரு பி இருக்கு ஆனா பீசமான குணம் தெரியாததால அவன் என்னன்னு போட்டுருக்கான் சரி அடுத்தது 24ல ரெண்டாவது கேள்வி மற்றதெல்லாம் ஓகே தான் ஓகே இந்த கேள்விகள் நீங்கள் முதல் செய்த நீங்களோ புக் உங்களுக்கு கிடைக்கலையா முதல் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு கிடைக்கல கேட்டேன் அந்த கேள்வி ஓகே அடுத்த பாருங்க FeCl3 பின்வரும் தாக்கத்திற்கு அமைய SnCl2 தாழ்த்தப்படுகிறது உங்களுக்கு தெரியும் SnCl2 சிறந்த தாழ்த்தும் கருவி இது வந்து இந்த தாக்கம் படிச்சிருப்பீங்க HgCl2 கரைசலுக்கு SnCl2 சேர்க்க வெண்குழல் வடிவம் அவதானிக்கப்படும் Sn2+ வந்து சிறந்த தாழ்த்தும் கருவி இலகுவாக ஒட்சியது இதுல Hg2+ ஆயிருந்த Hg2+ ஆக தாழ்த்து FeCl3க்கும் SnCl2க்குமான தாக்கத்துல Fe3+ தாழ்த்தப்படுது FeCl2 வந்தா 2+ ஆகும் இது ஒட்சியேற்றப்படுது FnCl4 ஆகும் உங்களுக்கு தாக்கத்தை சமப்படுத்தினீங்கன்னா இது 2 FeCl3 2 FeCl2 சரி சைவர் 0.36 மூல் டெசிமீட்டர் -3 FeCl3 கரைசலில் 50 சென்டிமீட்டர் கன மாதிரி ஒன்று அதே சரிவையும் அதே கனவளவையும் கொண்ட SnCl2 கரைசல் ஒன்றுடன் கலக்கப்பட்டது. அப்ப ஆரம்பத்துல கலக்கப்பட்ட FeCl3 சரிவு 0.036 மூல் டெசிமீட்டர் -3 ഇതിന്റെ சரிவும் 0.036 மூல் டெசிமீட்டர் -3 இதுல 50 மில்லி லிட்டர் எடுத்தால் அதுலயும் 50 சொல்லி அதே கனவளவை கொண்ட கணக்கு 4 நிமிடங்களுக்கு பின்பு Fe3+ ஆரம்ப அளவின் 24% Fe2+ ஆக மாற்றப்பட்டுள்ளது. டைம் வந்து உங்களுக்கு தந்திருக்கு டெல்டா டி வந்து 4 நிமிடங்கள் 4 நிமிடங்கள் டெல்டா டி ஆரம்ப அளவின் 24% Fe2+ ஆக மாற்றப்பட்டுள்ளதுன்னு சொன்னால்